யாருக்காச்சும் வெயிட் பண்ணுறீங்களா? மேம், நான் மெயின் ரோடு வழியாக தான் போகிறேன். இறக்கிட்டு போயிடுறேன். இந்த ஏரியா சேஃப் இல்லை. அது எனக்கு தெரியும் சார். என் ஃப்ரெண்டை ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்கேன். நான் பார்த்துக்கிறேன். மேம், மணி 12 ஆயிடுச்சு. உங்கள் ஃப்ரெண்டு வர வரைக்கும் நீங்கள் சேஃபாக இருக்கணும்ல. நான் போகிற வழி தான் அவங்க ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன். ப்ளீஸ் டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஏன் சேஃப்டி பார்த்துட்டு எனக்கு தெரியும். சொல்கிறத சொல்லிட்டேன், அப்புறம் உங்கள் இஷ்டம். ரோட்ல ஒரு பொண்ணு நிக்க கூடாதே. உடனே உங்க அக்கறை காட்ட வந்துருவீங்களே. ப்ளீஸ் கிளம்புங்க சார். இல்லைன்னா போலீஸு கூப்பிட வேண்டியதா இருக்கும். இவன் யாருக்கு கால் பண்றான்? அவன் ஃப்ரெண்ட்ஸை கால் பண்ணி வர சொல்றானா? ஐயோ கடவுளே, நீ தானே காப்பாற்றணும். இந்த டைம்ல இங்க என்ன பண்றீங்க? நல்ல வேலைங்க, நான் உங்களை பார்த்தேன். ஆஃபீஸ் முடிச்சுட்டு ஆட்டோவில் வந்துட்டு இருந்தேன். ஆட்டோன்னா பயங்கரமாக ட்ரிங்க் பண்ணியிருந்தாரு. அதுவும் இல்லாமல் பயங்கர சண்டை வேற. நடுவில் ஃபோன் வேற சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. அதான் ஒரே பயமாக இருக்கு. எனக்கு கொஞ்சம் மெயின் வரைக்கும் ட்ராப் பண்ணிடுறீங்களா ப்ளீஸ்? இந்த ஏரியா வேற சேஃப் இல்ல. வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். தேங்க்ஸ்ங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. ரொம்ப பயந்துட்டேன். நடுவில் வேற ஒரு பையன் நான் ட்ராப் பண்றேன்னு கேட்டான். அப்போ இன்னும் பயம் அதிகமாயிருச்சு. அவர் தான் என்ன அனுப்பி வச்சாரு. எனக்கு புரியல. நீங்க பாத்தீங்களே அந்த பையன், அவர் தான் என் ஹஸ்பண்ட். நீங்க தனியா நின்னுட்டு இருக்கீங்க அப்படின்னு எனக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு சேஃபா டிராப் பண்ணிடுன்னு சொன்னாரு. அவர் தான் உங்களுக்கு கால் பண்ணாரா? ஆமா. ரொம்ப சாரிங்க, நான் உங்களை புரிஞ்சுக்காம தப்பா பேசிட்டேன். பரவாயில்லைங்க, சாரிலாம் வேணாம். புரியுது, உனக்கு என்ன தெரியாதவனை நம்பி பைக்கில் ஏற முடியாது. ஒரு விதத்தில் நீங்கள் பண்ணது கரெக்டு தான். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்கள் மட்டும் என்னை பார்க்காம போயிருந்தா என் நிலைமை என்ன ஆயிருக்கும்? அன்னைக்கு இதே மாதிரி யாரும் நிக்காம போனதுனால தான் இன்னைக்கு அவர் தங்கச்சியை இழந்துட்டு நிக்கிறாரு. என்னாச்சு அவங்களுக்கு? ஆஃபீஸ் முடிச்சுட்டு லேட் நைட் வரும்போது 5 பசங்க அவளை கடத்தி ரேப் பண்ணி மர்டர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறத்துல இருந்து எந்த பொண்ணு லேட் நைட் தனியா இருந்தாலும் நானோ இல்ல அவரோ சேஃபா டிராப் பண்ணிட்டு வர்றத ஒரு கடமையா பண்றோம். அவர் தங்கச்சிய மாதிரி இன்னொரு தங்கச்சியை ஒரு அண்ணன் இழந்துடக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவோட இருக்கும். ஏதோ எங்களால முடிஞ்சதை பண்றோம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா.